மாற்றத்தால் மண்ணில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க ரசாயன உரங்களை தவிர்த்து தொழு உரங்கள், உயிர் உரங்கள் மற்றும் கடல் தாவரங்களை விவசாயிகள் தங்கள் நிலங்களில் பயன்படுத்த வேண்டும். தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற நெல் சாகுபடி முறைகள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. ஆடுதுறை தமிழ்நாடு வேளாண் துறை பல்கலைக்கழகத்தின் நெல் ஆராய்ச்சி நிறுவனமும் கும்பகோணம் டைபின் குழுமமும் இணைந்து நடத்திய இந்த கருத்தரங்கில் 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று பலனடைந்தனர். கைவின் குழும நிர்வாக இயக்குநர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் சுப்பிரமணியன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று விவசாயிகளுக்கு கருத்துக்களை வழங்கினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், விவசாயிகளுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யும் விளை பொருட்களுக்கு தகுந்த வருமானத்தை வழங்கும் வழிமுறைகள் குறித்தும், ரசாயன உரங்களால் ஏற்படும் செலவினங்களை குறைக்க இயற்கை உரங்களை பயன்படுத்துவது குறித்தும் இந்த கருத்தரங்கில் விளக்கம் அளித்துள்ளோம். ரசாயன உரங்களுக்கு மாற்றாக விவசாயிகள் தங்கள் நிலங்களில் கால்நடை தொழு உரங்கள், உயிர் உரங்கள் மற்றும் கடல் தாவர பயிர் ஊக்கியான கடல் பாசி ஆகியவற்றை பயன்படுத்தலாம். இதன் மூலம் விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவு குறைவதுடன் வருமானமும் அதிகரிக்கும். இப்போது பயன்பாட்டில் உள்ள நெல் ரகங்களை பருவநிலைக்கு ஏற்ப பயிரிடுவது குறித்து விவசாயிகளுக்கு விளக்கியுள்ளோம். நெல் சாகுபடியில் சேற்று உழவில் அதிகளவில் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. இதனை தவிர்க்க விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பு மற்றும் இயந்திர நடவு முறையில் சாகுபடி செய்யலாம். ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்த விரும்பும் விவசாயிகள் ஒரேயடியாக ரசாயன உரங்களை நிறுத்தினால் உற்பத்தி திறன் குறைந்துவிடும். எனவே படிப்படியாக ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை உரங்களின் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நெல் சாகுபடி முறைகள் என்கின்ற கருத்தரங்கத்தை இன்று நடத்தினோம். சுமார் 650 விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த கருத்தரங்கத்தின் நோக்கம் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்தல், அதிக மகசூல் எடுப்பதற்கான ரகங்களை அவர்களுக்கு எடுத்துரைத்தல், அதோடு மட்டுமல்லாமல் இன்று உற்பத்தி திறன் அதிகமாக விவசாயிகள் உற்பத்தி பெறும் பொழுதும் அவர்களுக்கு வருமானம் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் மண் வளத்தை காக்க தவறியதனால் அதிக அளவில் ரசாயன உரங்களை போடுவதற்கான சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளார்கள். இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துவதனால் அதிக செலவினங்கள் ஏற்படுவதனால் அவர்களுக்கு அதிக மகசூல் பெற்றும் அதிக வருமானம் அவர்களுக்கு கிடைக்கும். தவிர்க்க வேண்டும் என்றால் அதற்கான மாற்று ஏற்பாடுகளான கால்நடைகள் மூலம் தொழு உரங்களை வயலில் இடுவது, உயிர் உரங்களை இடுவது, கடற்தாவரங்களை சார்ந்து பயிர் ஊக்கிகள், பாசிகள் ஆகியவற்றை மண்ணில் இடுவதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாடை குறைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதன் மூலம் எவ்வளவு செலவு குறைக்கலாம் அல்லது வருமானத்தை பெருக்கலாம் என்பதை விவசாயிகளிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எங்களுடைய கடந்த 3 ஆண்டுகளில் ஆராய்ச்சிகளின் முடிவுகளையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி விவசாயத்தில் எதிர்காலத்தில் அனைத்து ரசாயன உரங்களும் இறக்குமதி செய்யப்படுவதனால் நமது நாட்டிற்கு அந்நிய செலாவணி அதிகமாக ஏற்படுகின்றது. அதையும் குறைக்கும் வகையில் ரசாயன உரங்களை பயன்பாட்டை குறைத்து மாற்று வழிகளை கடைபிடிக்குமாறு அனைத்து விவசாயிகளுக்கும் இன்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளோம். இது எதிர்காலத்தில் நல்ல பலனை அளிக்கும் என்று எதிர்பார்ப்புடன் இந்த கருத்தரங்கு இன்று முடிவடைந்துள்ளது. அப்படி கிடையாது. இல்ல பொருந்தாத ரகம் கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் அதாவது காலநிலை மாறுகிறது. இப்போது பாத்தீங்கன்னா ஜனவரியில மழை பெய்யுது, பிப்ரவரியில மழை பெய்யுது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரகங்கள் எல்லாம் பொருந்தக்கூடிய ரகங்கள் தான். வெப்பம் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு நெல் பூக்கிறது தாமதமாகலாம், அல்லது பூத்த நெல் உங்களுக்கு முழுமையாக நெல்மணிகளாக மாறாமல் பதிராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்போ அந்த காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ப ரகங்களை பரிந்துரை செய்வதுதான் அதுக்கு அர்த்தம். இருக்கிற ரகங்களையே பருவங்களுக்கு ஏற்ப எப்படி அதை பயிரிடணும் அப்படிங்கறது அதுக்கு முக்கியமான அர்த்தம். அதுக்கு
இல்ல அதற்கான ரக தேர்வுகள் எப்படி நம்ம பண்றோம் அப்படிங்கிறது ஒன்று. இந்த காலநிலை மாற்றத்திற்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பது பாத்தீங்கன்னா நமக்கு பசுமை குடில் வாயு அதிகமா ஆகிறதுனால்தான் இந்த வெப்பம் அதிகரிக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம் விவசாயம் ஒரு பங்கு. ஏனென்றால் பசுமை குடி வாயுக்களில் முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. இந்த மீத்தேன் அதிகப்படியாக வெளியிடப்படுவது எதில் என்றால் நெல் சாகுபடியிலிருந்து தான் வெளியிடப்படுகின்றது. அப்போ நெல் சாகுபடியில் எந்த முறையில் சாகுபடி செய்யும் பொழுது அதிகமாக வருகிறது என்றால் நம்ம சேற்று உழவு செய்து நடவு செய்யும் பொழுது அதிலிருந்து நமக்கு அதிகப்படியாக இந்த வாயுக்கள் வருகின்றது. அதற்கு மாற்று ஏற்பாடாக நேரடி நெல் விதைப்பு, சேற்று உழவு இல்லாமல் இயந்திர நடவு முறை ஆகியவற்றில் நாங்கள் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து அதை இப்ப விவசாயிகளுக்கு ஏற்கனவே நேரடி நெல் விதைப்பில் என்னென்ன இடர்பாடுகள் இருந்ததோ, முக்கியமாக களை கட்டுப்பாடு, அதற்கான ஆராய்ச்சிகள் செய்து விவசாயிகளுக்கு ஒரு தொழில்நுட்பமாக நாங்கள் பரிந்துரை செய்துள்ளோம். அது போக இந்த சேற்று உழவு இல்லாமலும் நமக்கு நெல் சாகுபடி, அதுவும் குறிப்பாக இயந்திரத்தின் மூலம் நடவு சாகுபடி செய்யலாம் என்பதையும் கண்டறிந்து விவசாயிகளுக்கு ஒரு தொழில்நுட்பமாக தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்ல இப்ப இந்த ஆர்வம் என்பது அனைவருக்கும் இருந்தாலும் இந்த இயற்கை விவசாயிகளுக்கு அந்த அங்கக பொருட்கள் கிடைப்பது இல்லை. நமக்கு இப்ப நான் தொழு உரம் போடணும்னு விரும்பினாலும் அதற்கு தேவையான தொழு உரம் நம்மிடம் இல்லை. அதற்கு என்ன மாற்று ஏற்பாடு அப்படிங்கும் போது என்னென்ன மாற்று ஏற்பாடுன்னா நம்ம பசுந்தாள் உரங்கள் தான் போகணும், உயிர் உரங்கள் பயன்படுத்தணும். இது முழுமையாக இன்றே செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னா ரசாயன உர பயன்பாட்டை படிப்படியாக தான் குறைக்க வேண்டும். முழுவதுமாக நாம் நீக்கிவிட்டால் ரசாயன உரங்களை மகசூல் உற்பத்தி திறன் குறைத்து விடும். ஆகையால் இதை படிப்படியாக விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மண் வளத்தை காக்க வேண்டியதற்கனுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் இடும் ரசாயன உரங்கள் எல்லாம் பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்க வழிவகுக்குமே தவிர மண் வளத்தை அது எந்த வகையிலும் பெருக்காது. மண் வளத்தின் முக்கியத்துவம், அங்கக கரிமத்தினுடைய முக்கியத்துவம், அங்கக பொருட்களினுடைய முக்கியத்துவம், இதை அனைத்தும் விவசாயிகள் உணர்ந்து அதற்கேற்ப திட்டமிட்டால் எதிர்காலத்தில் முழுமையாக ரசாயன உரங்களை நம்பி விவசாயம் செய்யாமல் நல்ல லாபமும் வருமானமும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கையில எடுத்துக்கிட்டு கைவினோட நீங்க பண்ணி இது பண்றது மூலமா விவசாயிகளுக்கும் அவங்களுடைய மக்களுக்கும் இந்த ரசாயனங்களுக்கு மாற்றுறதுக்கான என்ன மாதிரியான விஷயம்? இல்ல இப்ப ரசாயனத்துக்கு மாற்றுனா நான் ஏற்கனவே சொன்ன உயிர் உரங்கள், பசுந்தாள் உரங்கள், இது ஒரு புறம் இருக்க, இந்த கடல் தாவரங்கள், கடல் பாசியிலிருந்து பயிர் ஊக்கிகள் இவங்க தயாரித்திருக்கிறாங்க. அந்த பொருட்களும் அதற்கு ரசாயன உரங்களின் அளவை குறைப்பதற்கு பெரும் அளவில் பங்கு வகிக்கின்றது. மகசூல் அதிகரிப்பதோடு ரசாயன உரத்தின் அளவையும் குறைப்பதற்கு அந்த கடல் தாவர பயிர் பொருட்கள் பெரும் பங்கு வகிக்கின்றது. இயற்கை உரங்கள் பயன்படுத்தி இயற்கை முறையில் சாகுபடி செய்யக்கூடிய பொருட்களோட நுகர்வு கம்மியா இருக்கு. ஏன்னா அது மார்க்கெட்ல அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை இருக்கு. நுகர்வோர் தகுந்தாங்க. ஆமா, அது விலை குறைவா கிடைச்சதுன்னா இப்ப இயல்பாவே இயற்கை சாகுபடிக்கு மாறலாம். அதை எப்படி பேலன்ஸ் பண்றது? இல்ல இப்ப என்னன்னா, இப்போ இயற்கை விவசாயி அப்படின்னு சொல்றவங்க கூட முழுமையாக ரசாயன உரத்தை தவிர்த்து விட்டுதான் உடனே அந்த இயற்கை விவசாயத்துக்கு போறாங்க. ஆனா மண்ணினுடைய பலத்தையோ அல்லது அங்க கரிமத்தையோ அதிகப்படுத்தினால் ஒழிய நீங்க ரசாயன உரத்தை இடுவதும் போது கிடைக்கும் மகசூல் அளவிற்கு உங்களால் பெற இயலாது. அப்ப அதனாலதான் இப்ப உற்பத்தி திறன் குறைவாக இருப்பதனால்தான் அது அதிக அளவில் விலை விற்க வேண்டியது இருக்குது. இந்த மண்ணின் வளத்தை பெருக்கும் பொழுது ரசாயன உரத்திற்கு இணையாகவே இவர்களுக்கு மகசூல் கிடைக்கும். அப்பொழுது அனைவரும் வாங்கக்கூடிய அளவில் அது இருக்கும். ஒரு கேள்வி கேட்டீங்க, ஆர்கானிக் என்ன சோர்ஸ்? ஆட்டறிவு, மாட்டறிவு, கோழியறிவு, பயக்கொண்டு மண்புழு இந்த மாதிரி மொத்த மனிதர்களாக நாம உற்பத்தி பண்ணக்கூடிய ஆர்கானிக்கு இன்னைக்கு இந்த சூழ்நிலைக்கு 15 to 20% மேல கிடைக்க வாய்ப்பே இல்லை.
தமிழ்நாட்டுல சாகுபடி பண்ற 1.5 கோடி ஏக்கருக்கு ஒரு 20% கிடைச்சா பெருசு உங்களுக்கு. ஆனா கடல்ல வந்து ஆர்கானிக் வந்து பல லட்சம் கோடி அளவுக்கு டன்னுகள் விளைகிறது. அதாவது 20,000க்கு மேற்பட்ட வகைகள் விளைகிறது. அப்ப இந்த கடல் தாவரத்துல வந்து நம்ம சாகுபடி பண்ணி கொடுத்தோம் சொன்னோம்னாக்க இன்னைக்கு வந்து நம்ம ஆர்கானிக் வந்து கிடைச்சாலும் ஒரு ஏக்கருக்கு வந்து 10,000 ரூபாய் செலவாகும். 10 வண்டி அடிக்கணும். சோர்ஸும் கம்மி. அப்படிங்கும்போது கடல்ல சோர்ஸ் கூட. அப்போ உலக நாடுகள்லாம் வந்து இந்த கடல் தாவரத்தை பல ஆயிரம் கோடி டன்னு விளைய வச்சு அதை வந்து உணவுக்கும் மருந்துக்கும் காசுக்கும் எடுத்து பயன்படுத்துறாங்க. ஒரு 15% அளவுக்கு தான் மட்டும் விவசாயம் பயன்படுத்துறாங்க. இந்த நோக்கத்துல தான் வந்து மத்திய அரசு CSMCRஐ வந்து ரெட் ஆல்கேங்கிற ஒரு கடல் தாவரத்தை அறிமுகப்படுத்தி கடல்ல நமது கடல் பகுதி தூத்துக்குடியிலேருந்து ராமநாதபுரம் ஒரு 6 மாவட்டத்தில் வளர்த்து அதை ரைட்ஸ் பண்ணி இந்த விவசாய மக்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படுதான்னு சொல்லி 43 வேளாண்மை பலைகளை கொடுத்து அதை பரிசோதனை பண்ணல 30 to 40% எக்ஸ்ட்ரா ஈல்டு வந்திருக்கு உங்களுக்கு. அப்ப செலவு அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஏக்கருக்கு 10,000 ரூபாய் ஆர்கானிக் போடுறதுல ஒரு 2,000 to 3,000 ரூபாய்க்கு அளவு இந்த கடல் தாவரம் பயன்படுத்தினா போறோம். அதை விட கூடுதலா வேலை செய்யுது உங்களுக்கு, உடனடியா வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஸ்கைவின் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 300க்கு மேற்பட்ட விவசாயிகளை வச்சு வளர்த்துட்டு இது 10வது. ஏன்னா கடல் வந்து ஃபேவரபுளா இருக்கணும், அலையாத்தி கடல் இருக்கணும். உங்களுக்கு ஃபேவரபுள் கம்மியா இருக்கனால இந்தோனேசியால வந்து 2,400 தீவுகள் இருக்குங்க வளர்க்குற அளவுக்கு. உங்களுக்கு அங்கே போய் ஒரு தீவு எடுத்து எங்க நிறுவனம் அங்க ஒரு 300 பேரை வச்சு வளர்த்து இன்னைக்கு வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட விட ஒரு 10 லட்சம் ஏக்கருக்கு எங்க நிறுவனத்தால ஆர்கானிக் கொடுக்க முடியும். குப்பைக்கு மாற்றா ரசாயன வசதியை பாதியை குறைக்க முடியும், பூச்சிக்கொல்லி பூச்சி மருந்து வேண்டாங்கனாலே உருவாக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சு அடியில வந்து இந்த ரெட் ஆல்கே ப்ராடக்ட் போட்டு மேல 2 டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ண சொன்னா யூரியா வந்து முக்கியமா யூரியாவால தான் வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஏக்கருக்கு வந்து 2,000 3,000 ரூபாய் ஒரு மூட்டைக்கு மானியம் கொடுக்குறாங்களுக்கு. இந்த யூரியா போட்ட உடனே வந்து பயிர்ல வந்து பூச்சி தாக்கல் வருது. இதனால வந்து 2 முறை 3 முறை பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் செலவு வருது. இந்த மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாத்துக்கும் விஷத்தை நம்ம திரிக்கிறவங்களுக்குங்க. இந்த விஷமில்லாத உணவு போகணும் அப்படின்னு சொன்னா ரசாயன உரத்தை பாதியா குறைச்சாதான் ஆர்கானிக்கா வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு முறையில ரசாயன உரத்தை வந்து படிப்படியா குறைக்கிறதுக்கு இந்த கடல் தாவரத்தை வந்து அடியில மண்ணுக்கும் மேல தெளிப்பான் பயன்படுத்தினாக்க கண்டிப்பாக இந்த பூச்சிக்கொல்லி மருந்துல வெளியில வந்துடலாம். ரசாயன உரத்தை படிப்படியா குறைஞ்சி 3 ஆண்டுகள்ல ஆர்கானிக் விவசாயத்துக்கு மாற முடியுங்கிறத வந்து இந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கு. இங்க ஆராய்ச்சி நிலையிலையும் வந்து கிட்டத்தட்ட 15 இடத்துல ஆராய்ச்சி பண்ணியிருக்கவங்களுக்கு உலக நாடுகள் போறான். உலக நாடுகளோட 18 நாடுகள் ஆராய்ச்சி பண்ணதுல இந்த ரெட் ஆல்கே பயன்படுத்தினாக்க பூச்சி வராது, நோய் வராது, நிறைய அதிக மகசூல் கிடைக்குங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஸ்கைவி நிறுவனம் எடுத்துட்டு வந்து பண்ணியிருக்கோம். நாங்களா வந்து சொன்னோம்னா கமர்ஷியல் ஆகும் சொன்னதுனால பல்கலைக்கழகத்துக்கும் சேர்ந்து வந்து இந்த விவசாய பருவத்துக்கு ஒரு 1000 பேருக்கு அழைப்பீடு கொடுத்தோம். ஒரு 750 பேர் வந்தா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த 750 பேருக்கும் ஒரு ஏக்கர் பரிசோதனையில நாங்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேட் கொடுத்துட்டோம். உங்களுக்கு இது ரசாயனத்துக்கு மாற்று ஆர்கானிக், யூரியாவுக்கு மாற்று ஆர்கானிக், பூச்சிக்கொல்லிக்கு மாற்று ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டாந்து மிக லெவலில் வந்து சக்சஸ் ஆகுது. இப்போ நடைமுறையில் வந்து ஸ்கைவி நிறுவனம் தமிழ்நாட்டில் 3000 கிராமத்தை தத்தெடுத்து இதை பரிசோதனை செஞ்சு வெளியிட்டு இருக்கவங்களுக்கு பெரிய லெவலில் இது வருங்காலத்தில் வந்து விவசாயிகளுக்கு வந்து ரசாயனத்துக்கு மாற்று பூச்சிக்கொல்லி மாற்று இந்த கடல் தாவரம் ரெட் ஆல்கே தாவரம் கண்டிப்பாக கை கொடுத்ததை நம்புறோம். சொன்னாங்க ஒரு நாட்டுக்கு தாய்ப்பாலுக்கு கொடுத்தா என்னவோ, ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து சொன்னா பிறந்த குழந்தை சீம்பால் கொடுத்துன்னு சொன்னா 43 வருஷத்துக்கு இம்யூனிட்டி பவர் வரவங்களுக்கு. அப்ப நாத்துலயே கொடுத்துன்னு சொன்னா வளமான நாத்து வரும்போது அந்த பயிர் வந்து கடைசி வரை எதிர்ப்பு சக்தி வந்து கண்டிப்பா அது வந்து எல்லா பூச்சி தாக்கலையும் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு தாங்களோட சக்தி வந்துடும் உங்களுக்கு. சாயில போடுறதுக்கு ஸ்ப்ரே 2மே இருக்கு உங்களுக்கு, 2மே இருக்கு. தமிழ்நாட்டுல இந்தியாவில நான் தான் பண்றேன் உங்களுக்கு. இது என்ன எங்களை வருத்தக்கூடிய தெரியும்னாக்கா 15% மட்டும் தமிழ்நாட்டுல விற்குது, 85% வெளிநாடுகளில் விற்குது உங்களுக்கு, வெளி மாவட்டத்தில் விற்குது உங்களுக்கு. அதனால நம்ம தமிழ் மண்ணுக்கு நிறைய பயன்படுகிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நீங்க இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி நாங்க ஒரே ஒரு நிமிஷம் ரசாயன உரமும் பூச்சிக்கொல்லி இந்த ஏக்கருக்கு வந்து 7,000 to 10,000 செலவு பண்றாங்க. எங்க ப்ராடக்ட் போடும்போது ரசாயன உரத்தை ஒரு 3,000 ரூபாய்க்கும் எங்க ப்ராடக்ட் 3,000 6,000 போட போறோம். ஆனா எக்ஸ்ட்ரா ஈல்டு வந்து 40% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். குறைக்கணும் அவங்களுக்கு. காலப்போக்கில் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல ரசாயனோட பயன்பாடு குறைஞ்சி போயிடும், பூச்சி மருந்து தேவைப்படாது. ஒரே ஒரு நிமிஷம் விவசாய சார்பாக